தமிழ்நாட்டில் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் பகுதியில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் இயல்பை விட 4 டிகிரி வரை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. அதனை உறுதி செய்யும் விதமாக மதுரை, வேலூர், திருத்தணி, சென்னை, திருச்சி, நாகை உள்ளிட்ட 18 இடங்களில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்ப அலை வீசியது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் பகுதியில் கடந்த 26 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 109 டிகிரி வெப்பம் தகித்தது. மதுரை நகரில் 107 டிகிரியும், திருத்தணி மற்றும் வேலூரில் தலா 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெயில் பதிவாகியுள்ளது. சென்னை, தூத்துக்குடி, பாளையங்கோட்டை, தஞ்சை, ஈரோடு, கடலூர், நாமக்கல், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய ஊர்களிலும் 100 டிகிரியை தாண்டி வெயில் தகித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஏற்படும் சாலை விபத்துகளை குறைக்க தனி செயல் திட்டம் உருவாக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் துறை ரீதியான ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற்றது. நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இன்னும் ஏன் அதிவிரைவு சாலைகள் அமைக்கவில்லை என கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் அவற்றை அமைக்க அறிவுறுத்தினார். சென்னை கடற்கரை முதல் பூங்கா ரயில் நிலையம் வரை சிக்னல் கோளாறு காரணமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டதால் 2.5 மணி நேரம் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை கடற்கரை ரயில் நிலையம் முதல் பூங்கா நகர் ரயில் நிலையம் வரை மாலையில் திடீரென சிக்னல் கோளாறு ஏற்பட்டது. இதனால் வேலை முடித்து சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செல்வோர் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் அதிகாரிகளுடன் பயணிகள் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இப்போதான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நம்ம ட்ரெயின் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி பார்க் ஸ்டேஷன் போகணும். பார்க் ஸ்டேஷன் போய் தான் போகணும். இங்கேருந்து ட்ரெயின் இல்லைன்னு நாங்கள் குழந்தையெல்லாம் வச்சுட்டு திருப்பி அங்கேருந்து பஸ் ஏறி தான் போயிட்டு போகணும். சரி, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம், ட்ரெயினே இல்லை. இங்கே வந்துட்டு தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆன்லைனில் கூட ஃபோனில் கூட எதுவுமே போடவே இல்லை. 2.5 மணி நேரம் ரயில்கள் இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதையடுத்து மாலை 7:30 மணிக்கு பிறகே சிக்னல் கோளாறு சரி செய்யப்பட்டு ரயில்கள் இயக்கப்பட்டன. 2031ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாடு முழுவதும் 20,000 பொது மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு கொள்கை சார்ந்த முன்னெடுப்புகளை தீவிரமாக மேற்கொண்டு வரும் நிலையில் நேற்று நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் மாநிலத்தில் மின்சாதன சார்ஜிங் உள்கட்டமைப்பை விரைவாக மேம்படுத்துவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு பின்வரும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதில் தற்போதுள்ள உயரழுத்த மின் இணைப்புகளின் அனுமதிக்கப்பட்ட மின்சுமை வரம்பிற்குள் அமைக்கப்படும் EV சார்ஜிங் வசதிகளுக்கு தனி துணை மின் மீட்டர் அமைக்க அனுமதி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக தனி மின் இணைப்பு பெற வேண்டிய அவசியமில்லை என்றும் மின்வாகன மின் கட்டணத்தின் கீழ் மின் பயன்பாட்டிற்கான யூனிட் கட்டணம் மட்டும் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையால் வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், குடியிருப்பு வளாகங்கள் உள்ளிட்ட இடங்களில் கூடுதல் மின் உள்கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டிய தேவையின்றி குறைந்த முதலீட்டில் விரைவாக மின்வாகன சார்ஜிங் வசதிகளை அமைக்க முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை வரலாறு காணாத அளவிற்கு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஒரு முட்டையின் விலை ₹6.70 5 காசுகள் உயர்ந்து ₹6.75 உயர்ந்துள்ளது. நாமக்கல் மண்டல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு இந்த விலை உயர்வை அறிவித்துள்ளது. கடந்த 55 ஆண்டு கால தமிழ்நாடு கோழிப்பண்ணை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு விலை உயர்ந்திருக்கிறது. கடந்த 4 நாட்களில் மட்டுமே முட்டை ஒன்றின் விலை 25 காசுகள் உயர்ந்திருக்கிறது. முட்டை பண்ணை கொள்முதல் ₹6.75 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 நாட்களில் மட்டும் 25 பைசாவிற்கு முட்டையினுடைய விலை உயர்ந்திருக்கிறது. இதற்கு காரணம் முட்டையினுடைய உற்பத்தியும் குறைந்திருக்கிறது. என்று கேட்டால் வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் கோழியில் தீவனம் குறைவாக எடுத்து முட்டையினுடைய உற்பத்தியும் குறைந்திருக்கிறது. முட்டையின் நுகர்வு, விற்பனை அதிகரிப்பு, கோழி தீவன மூலப்பொருட்களின் விலை உயர்வு உள்ளிட்டவையே முட்டை விலை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. ராசிபுரம் அருகே கல்குவாரிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மொஞ்சனூர் பகுதியின் அருகே உள்ள குவாரியில் பாறைகளை உடைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் உரிய பாதுகாப்புடன் பாறைகளை உடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன்படி புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினர் முன்னிலையில் பாறைகளை உடைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஒப்பந்ததாரரின் டிராக்டரை மறித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர். அதிகாரிகளுக்கு கொடுத்தது தான்.
உங்களுக்கு தேவை நீங்கள் போய் மேலே போய் பேசிங்க. அது யார் அது எந்த அதிகாரி கொடுத்தாலும் அவங்கள போய் கேட்டுக்குங்க. எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியும். எங்களுக்கு கலெக்டர் சொல்லிட்டாங்க, நாங்கள் செய்கிறோம். மீறினீங்கன்னா உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவோம், வலுக்கட்டாயமாக அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லி இப்போ வந்து அடிச்சு கிடிச்சு இல்லை இழுத்தல வண்டியில் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஒருத்தர் உடம்பு முடியல ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதன்பின் போலீஸ் பாதுகாப்புடன் பாறைகள் உடைக்கும் பணி நடைபெற்றது. குழந்தைகளை பிரச்சாரத்தில் ஈடுபடுத்துவது குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தேவைப்பட்டால் விதிகள் வகுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தேர்தலின் போது குழந்தைகளை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியது தொடர்பாக புவனகிரியைச் சேர்ந்த வழக்கறிஞர் எல் வாசுகி பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் குழந்தைகளை தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என ஏற்கனவே அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்குமாறு அவர்களுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்க முடியாது என கூறியுள்ள தேர்தல் ஆணையம் குழந்தைகளை பிரச்சாரத்தில் ஈடுபடுத்துவது தொடர்பாக விரிவான ஆய்வு மேற்கொண்டு தேவைப்பட்டால் புதிய விதிகள் வகுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு விசாரணையை ஜூலை 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. பல்வேறு திட்டப்பணிகளுக்காக பள்ளம் தோண்டும் போது மின்கேபிள்கள் துண்டிக்கப்படுவதால் சென்னையில் மின்தடை ஏற்படுகிறது என்று அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை மின்வாரிய தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடைசி ஒரு வாரத்தில் பகல் நேர வெப்பம் அதிகரித்துள்ளதால் மின் தேவை அதிகரித்துள்ளதாகவும் இதனால் சீரான மின் விநியோகம் செய்ய முடியவில்லை என்றும் கூறினார். சிட்டிக்குள்ளே நடக்கிற மேக்ஸிமம் உங்களுக்கு நடக்கிற இன்டரப்ஷன் எல்லாமே வந்து இந்த கேபிள் கட்டுனால தான் நடக்குது. ஸோ அந்த கேபிள் கட்டுக்காக நடக்கிறது வந்து உங்களுக்கு அங்கங்கே கான்ட்ராக்டர்ஸு நம்ம கார்பரேஷன் நடக்கிற வேலைப்பாடுகள்னால தோற்றுறது தான். மற்றபடி வேறு எந்த பெரிய மேஜர் இஷ்யூஸும் இல்லை. மற்றபடி அங்கங்கே இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவிலும் நம்ம கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வச்சு நம்ம சரி பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி சிட்டிக்குள்ளே வேறு மேஜர் இஷ்யூ எதுவும் இல்லை. உள்ளாட்சி தேர்தல் வரை ராஜேந்திர பாலாஜி அதிமுகவில் இருப்பாரா என்றே தெரியவில்லை என கூறிய அமைச்சர் நிர்மல்குமார் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் கிளைக்கழகமே இல்லாமல் போய்விட்டது என விமர்சித்தார். அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தவர்களிடம் 50 கோடி ரூபாய் அளவுக்கு குதிரை பேரம் நடந்துள்ளது என்று முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் மீண்டும் போட்டியிட்டால் தோல்வியடைய செய்வோம் என தெரிவித்தார். கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கிய முதலமைச்சர் விஜயை திண்டுக்கல் சீனிவாசன் கடுமையாக சாடினார். குதிரை பேரம் பல கோடிகள் வாங்கியிருக்கீங்க. வெளியில வர்றது 30 கோடி 100 கோடி 50 கோடி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணதுனால தான் நீங்க எல்லாம் ராஜினாமா பண்ணிருக்கீங்க. கரூர்ல போய் எல்லாத்துக்கும் இந்த சொந்த செலவில் பணம் கொடுக்குறேன்னா எல்லாரும் வாயார பாராட்டுவோம். ஊராவுக்கு நெய்யே என் பொண்டாட்டி கையே சொல்லி நான் அரசாங்க பணத்தை எடுத்து கொடுக்குறீங்களா? இதெல்லாம் வாழ்க்கையா, வாழ வேண்டிய முறையா, இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் வாழலாமா? என்ன கேடு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும் போது அரசாங்கத்தை வந்து கொடுங்க. எல்லா வசதி, எல்லா படிப்பு, எல்லா கோடிகளும் உங்களுக்கு இருக்கு. கரூர் மாவட்டம் குளித்தலையில் திருமணமான பெண்ணுக்கு ஆபாச சைகை காட்டி தவறாக நடக்க முயன்றதாக தாவேக நிர்வாகி கைது செய்யப்பட்டார். பெரியபாளையம் மலையப்பன் நகர் காலனி பகுதியைச் சேர்ந்த திருமணமான பெண்ணிற்கு தாவேக கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ் என்பவர் கடந்த 3 மாதமாக பாலியல் தொல்லை தந்து வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் வேலை முடிந்து வீடு திரும்பிய அப்பெண்ணை வழிமறித்த தாவேக நிர்வாகியை உறவினர்கள் சரமாரியாக தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஆனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருந்து வந்த நிலையில் இது தொடர்பான செய்தி ஊடகங்களில் வெளியானதை அடுத்து முசிறி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரமேஷை குளித்தலை போலீசார் ரகசிய இடத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். ஆனால் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரவில்லை என கூறி பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து குளித்தலை போலீசார் தாவேக நிர்வாகியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் சிறையில் அடைத்தனர். சேலத்தில் காற்றாலை விசிறி ஏற்றிச் சென்ற லாரி பழுதடைந்து தேசிய நெடுஞ்சாலையில் நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தூத்துக்குடியிலிருந்து பெங்களூருவுக்கு காற்றாலை விசிறியை ஏற்றிக்கொண்டு கனரக லாரி ஒன்று சேலம் வழியே சென்று கொண்டிருந்தது. லாரி கருப்பூர் சுங்கச்சாவடி அருகே சென்றபோது திடீரென பழுதடைந்து நின்றது. இதனால் வாகனங்கள் செல்ல முடியாமல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வரிசை கட்டி நின்றன. இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டியெல்லாம் வந்து இரவு நேரத்தில் விடலாம். பைபாஸாக இருந்தாலும் ஒரு ஓரமாக நிறுத்திட்டு அதை இரவு நேரத்தில் பயணிக்க வைக்கலாம்.
இது பொதுமக்களுக்கு பெரிய இடையூறாக இருக்குங்க. இதை போக்குவரத்து துறை வந்து கவனிக்கணுங்க. இதன் பின் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு வாகனத்தை சாலையோரம் கொண்டு வந்து பழுது சரி செய்யப்பட்டது. போக்குவரத்து துறையை தனியார்மயமாக்க எதிர்ப்பு தெரிவித்து மயிலாடுதுறையில் CITU தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை தலைமை தபால் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற தொழிலாளர்கள் மின்சார பேருந்து என்ற பெயரில் அரசு போக்குவரத்தை தனியார்மயமாக்க கூடாது என வலியுறுத்தினர். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்றும் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் வலியுறுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டாரத்தில் கம்பு சாகுபடி கடுமையாக சரிந்துள்ளதால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். போச்சம்பள்ளி, சூளகிரி, ஊத்தங்கரை பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கருக்கு கம்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இரை தேடி வரும் கிளி, குருவி, மயில் உள்ளிட்ட பறவை கூட்டங்கள் சாகுபடி செய்துள்ள கம்பை உண்பதாகவும் இதனால் பறவைகளை விரட்டுவதற்கே ஆயிரக்கணக்கில் செலவிடுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். குருவி, கிளி தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றுமே முடுக்க முடிய மாட்டேங்குது. இது விவசாயம் ரொம்ப பாதிக்கப்பட மாட்டேங்குது. இந்த கம்போடைய இதையே காணாமல் போயிட மாட்டேங்குது. இந்த பயிருடைய இது கம்புன்ற இது யாரும் செய்ய மாட்டாங்களா குருவியினால. இதனால எங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு 6000 to 7000 வரைக்கும் ஒரு விலை நிர்ணயம் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். முன்பெல்லாம் ஏக்கருக்கு 1000 கிலோ வரை சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது 500 கிலோ மட்டுமே கிடைப்பதாக கூறும் விவசாயிகள் ஒரு குவிண்டால் கம்புக்கு ரூபாய் 7000 என விலை நிர்ணயிக்கவும் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தனர். நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிப்பது போல சோளத்திற்கும் குவிண்டாலுக்கு 7000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்து அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நெட்டூர், மருதப்புரம், ஊத்துமலை, சோலைச்சேரி, கழுநீர்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் மானாவாரியாக பயிரிடப்பட்ட சோளப்பயிர் அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அறுவடை செய்த சோளத்தை உலர்த்தி சேகரிக்க போதிய இடவசதி இல்லை என விவசாயிகள் கூறினர். களம் எங்களுக்கு இல்லை. களம் மொத்தமே அவங்க கொடுத்துருக்க களம் 4 சென்டில் கொடுத்துருக்காங்க. 4 சென்ட் களத்தில் மொத்தமே 20 பை தான் போட முடியும். 20 குண்டல் 40 பை போடலாம். அது போட்டால் இங்கே போட முடியாது. ரோட்டில் தான் போட்டே ஆகணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நெட்டூரில் அந்த 2 கிலோமீட்டருக்கும் சோளம் தான் கிடக்கும். வேறு எதுவுமே இருக்காது. நெல் போட்டாலும் இங்கே தான் போடலாங்க. ஒரு களம் எங்களுக்கு ஒரு பெரிய களம் கொடுத்தா நல்லாயிருக்கும். கேரளாவில் பெய்து வரும் தொடர் மழையால் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையில் வெண்டைக்காய் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. ஒட்டஞ்சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் வெண்டைக்காய் சாகுபடி செய்யும் விவசாயிகள் காய்கறிகளை சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். அவற்றை கேரளாவில் இருந்து வரும் வியாபாரிகள் மொத்தமாக கொள்முதல் செய்வது வழக்கம். தற்போது கேரளாவில் மழை பெய்து வருவதால் வியாபாரிகள் வருகை வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் வழக்கமாக விற்பனையாகும் வெண்டைக்காய் அதிக அளவில் தேக்கமடைந்து விலை வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. போன வாரம் வெண்டைக்காய் வந்து வரவு கம்மியாக இருந்துச்சு. 35 ரூபா 30 ரூபா கண்டிஷன் போயிட்டு இருந்துச்சு. வியாபாரிகள் நிறைய பேர் வந்தாங்க. இப்போ இந்த வாரம் வந்து கேரளா மழையினால வந்து வியாபாரி யாரும் அதிகமாக வராதனால 14 ரூபாயிலிருந்து 16 ரூபா கண்டிஷன் போய்கிட்டு இருக்குது. கடந்த வாரம் 1 கிலோ 30 முதல் 35 ரூபாய் வரை விற்பனையான வெண்டைக்காய் தற்போது 14 முதல் 16 ரூபாயாக சரிந்துள்ளது. வரும் நாட்களில் வெண்டைக்காய் விலை மேலும் குறையும் என்று வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் நள்ளிரவில் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மின்வெட்டால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட தெருக்களில் நள்ளிரவில் ஏற்பட்ட மின்வெட்டு 5 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இவ்வளோ நேரம் குழந்தைங்க மூச்சுன்னு இருந்தா எப்படிங்க? நாங்கள் வந்தோம்னா இங்கே இபி ஆஃபீஸில் எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க. ஏஐ ஃபோனே எடுக்க மாட்டுறாரு. இவருக்கு 28 தடவை ஃபோன் பண்ணிக்கிறேங்க. இவரும் கால் பண்ணால் எடுக்க மாட்டுறாரு. தினமும் 10 மணி ஆனால் நாங்கள் இங்கே தான் வந்து நிற்கிறோம். 3 மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். கரண்ட்டே வர மாட்டுது. கடந்த 15 நாட்களாகவே இரவு நேர மின்வெட்டு தொடர்வதாகவும் குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் உறக்கமின்றி தவிப்பதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பல்வேறு திட்ட பணிகளுக்காக பள்ளம் தோண்டும் போது மின் கேபிள்கள் துண்டிக்கப்படுவதால் சென்னையில் மின்தடை ஏற்படுகிறது என்று அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கமளித்துள்ளார். மின்வெட்டுக்கான நடவடிக்கை குறித்து மின்துறை தலைவர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட உயரதிகாரிகளுடன் அமைச்சர் நிர்மல்குமார் ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை அமைச்சர் சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடைசி ஒரு வாரத்தில் பகல் நேர வெப்பம் அதிகரித்துள்ளதால் மின் தேவை அதிகரித்துள்ளதாகவும் இதனால் சீரான மின் விநியோகம் செய்ய முடியவில்லை என்றும் கூறினார். சிட்டிக்குள்ளே நடக்கிற மேக்ஸிமம் உங்களுக்கு நடக்கிற இன்ட்ரப்ஷன் எல்லாமே வந்து இந்த கேபிள் கட்டுனால தான் நடக்குது. ஸோ அந்த கேபிள் கட்டுக்கான நடக்கிறது வந்து உங்களுக்கு அங்கங்கே கான்ட்ராக்டர்ஸு நம்ம கார்பரேஷன் நடக்கிற வேலைப்பாடுகளில்
இந்த வேலைப்பாடுகள்னால தோற்றுறதா, மற்றபடி வேறு எந்த பெரிய மேஜர் இஷ்யூஸும் இல்லை. மற்றபடி அங்கங்கே இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவிலும் நம்ம கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வச்சு நம்ம சரி பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றபடி சிட்டிக்குள்ளே வேறு மேஜர் இஷ்யூ எதுவும் இல்லை. உள்ளாட்சி தேர்தல் வரை ராஜேந்திர பாலாஜி அதிமுகவில் இருப்பாரா என்றே தெரியவில்லை என கூறிய அமைச்சர் நிர்மல்குமார் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் கிளை கழகமே இல்லாமல் போய்விட்டது என விமர்சித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கடும் வெயில் தாக்கம் காரணமாக உப்பு உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது. அகஸ்தியன்பள்ளி, கடினல் வயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வரும் நிலையில் தற்போது கடும் வெயில் சுட்டெரித்து வருவதால் உப்பு உற்பத்தி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் ஆயிரக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு பெற்று உள்ளனர். வெயிலின் தாக்கத்தால் அதிகாலை 3 மணி முதல் காலை 8 மணி வரை உப்பள தொழிலாளர்கள் உப்பு எடுத்தல், அதனை சேகரித்து அம்பாரம் வைத்தல் போன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். 1 டன் உப்பு 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. உப்பு வேதாரண்யத்தில் அதிக ஸ்டாக் இருக்கு. குறைச்சலாக இப்போ வெள்ளை உப்பு ஒரு 1500 போயிட்டு இருக்கு, மீடியம் உப்பு ஒரு 1000 போயிட்டு இருக்கு. உப்பு இழுப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால உற்பத்தியாளர் உப்பு விற்கலைங்கிற ஒரு கவலைக்கு இடமா இருக்கு. லோடிங் பண்ணுறவங்களுக்கும் வேலை குறைவாக இருக்கு. வெயில் காரணமாக உப்பு உற்பத்தி அதிக அளவு ஆவதால் உப்பளம் பகுதி வெள்ளை கம்பளம் விரித்தது போல காட்சியளிக்கிறது. தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் பணிகளை மேற்கொள்வதற்காக டெண்டர் கோரப்பட்டதில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக சன் நியூஸில் வெளியான செய்தியின் எதிரொலியாக அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை தொடங்கியுள்ளது. செங்கம், கோத்தகிரி, உடுமலைப்பேட்டை ஆகிய நகராட்சிகளில் விதிகளை மீறி குறைந்த நாட்கள் கால அவகாசத்துடன் டெண்டர் அறிவிக்கப்பட்டது. டெண்டரை சமர்ப்பிக்க 1 முதல் 4 நாட்கள் வரை மட்டுமே அவகாசம் வழங்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த முறைகேடு தொடர்பான செய்தி சன் நியூஸ் தொலைக்காட்சியில் வெளியானது. இந்நிலையில் செங்கம், கோத்தகிரி மற்றும் உடுமலைப்பேட்டை நகராட்சிகளின் ஆணையர்கள் மற்றும் பொறியாளர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் நடத்தை விதிகள் பிரிவு 17B அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வந்தவாசி அருகே அதிமுக ஆட்சிக் காலத்தில் இருளர் சமூக மக்களுக்கு கட்டித்தரப்பட்ட அரசு தொகுப்பு வீடுகள் இடிந்து விடும் நிலையில் உள்ளதால் சீரமைத்து தரக்கோரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னூர் கிராமத்தில் குடிசை வீடுகளில் வாழ்ந்து வந்த இருளர் சமூக மக்களுக்கு 6 ஆண்டுகளுக்கு முன் அதிமுக ஆட்சிக் காலத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 52 தொகுப்பு வீடுகள் கட்டித்தரப்பட்டன. அப்போதே அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்றும் சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்த சம்பவம் அரங்கேறியது. இந்த நிலையில் தற்போதும் பல வீடுகளில் பெருமளவில் விரிசல் ஏற்பட்டதோடு சிமெண்ட் பெயர்ந்து விழுந்துள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் இடிந்து விழுந்த கற்களை சீர்வரிசை போல எடுத்து வந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். வெளி தங்கறதா இல்ல அந்த ஓட்டுல தங்கறதான்ற நிலைமையில் இல்லாதது. தயவு செய்து இந்த அலுவலகத்துக்கு இருக்கிற மக்கள், இந்த பழங்குடி மக்களுக்காக இருக்கிற ஆட்சியருங்க அது நடவடிக்கை எடுத்து பார்த்து எங்களுக்கு தார்மையாக அதை கட்டி கொடுத்து நல்ல பேர் வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு நல்லா இருக்கும். மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு சென்று வீடுகளை உடனே சீர் செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் பால் விநியோகத்திற்கு பதிலாக தானியங்கி பால் விற்பனை இயந்திரத்தை சோதனை அடிப்படையில் கொடைக்கானல் மற்றும் உதகையில் அறிமுகப்படுத்த உள்ளதாக ஆவின் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. உதகை, கொடைக்கானல் போன்ற மலை வாசஸ்தலங்களில் பிளாஸ்டிக் தடை உத்தரவை அமல்படுத்த கோரிய வழக்கு சிறப்பு அமர்வு நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் டி பரத சக்கரவர்த்தி முன்பு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தது. அப்போது பாலை விநியோகிக்க பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளுக்கு மாற்று வழியை கண்டறிய உத்தரவிட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆவின் நிறுவனம் தாக்கல் செய்த அறிக்கையில் பால் விநியோகத்திற்கு மீண்டும் தானியங்கி விற்பனை இயந்திரத்தை அறிமுகப்படுத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திடம் 2 இயந்திரங்களை வாங்க இருப்பதாகவும் அவற்றை நிறுவிய பிறகு பாக்கெட் பால் விற்பனை நிறுத்தப்படும் என்றும் ஆவின் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. பணி நீக்கம் செய்யப்பட்ட 126 குடிநீர் வேதியியல் நிபுணர்களுக்கு மீண்டும் பணி வழங்க சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கமும் தமிழ்நாடு அரசு மருத்துவமனை மற்றும் சுகாதாரத்துறை பகுப்பாய்வாளர்கள் சங்கமும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளன. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ரவீந்திரநாத், பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீரை ஆண்டுக்கு 3 முறை தர நிர்ணயம் செய்வது கட்டாயம் என்றார். அந்த பணிக்காக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மாவட்டத்திற்கு தலா 3 வீதம் 38 மாவட்டங்களில் நியமிக்கப்பட்ட 126 தற்காலிக சுகாதார பணியாளர்கள் நிதிநிலையை காரணம் காட்டி பணி நீக்கம் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார். 2025 மார்ச் மாதம் தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை அவர்களை பணி நியமனம் செய்தது. அதன் பிறகு அக்டோபர் மாதம் அவர்களை எந்த விதமான எழுத்துப்பூர்வ உத்தரவும் இல்லாமல் நியமித்தது எழுத்துப்பூர்வ உத்தரவு. ஆனால் பணி நீக்கம் செய்தது, அது பணிக்கு வர வேண்டாம்னு சொன்னது வாய்மொழி உத்தரவு. நீங்களாம் இனிமேல் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லி வாய்மொழியாக சொல்லிட்டாங்க. ஒரு மோசமான அப்பட்டமான தொழிலாளி விரோத போக்காகும்.
கிராம ஊராட்சிகளில் குடிநீர் தர நிர்ணய பரிசோதனை மேற்கொள்ள மாவட்ட குடிநீர் தர நிர்ணய கண்காணிப்பு ஆய்வகங்கள் புதிதாக ஏற்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். சொத்து வரி வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள நிலையில் திமுக கவுன்சிலர்கள் குறித்து அவதூறாக பேசிய அமைச்சர் நிர்மல்குமாருக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்ற மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக வலியுறுத்தியது. மாமன்ற கூட்டத்தில் பேசிய திமுக மாமன்ற குழு தலைவர் ஜெயராமன் 1,70,00,000 ரூபாய் சொத்து வரி முறைகேட்டில் 80 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் மாநகராட்சி தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆனால் இந்த வழக்கில் திமுக கவுன்சிலர்களை சேர்க்க வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் போலீசாருக்கு நெருக்கடி கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். பின்னர் செய்தியாளர் பேசிய ஜெயராமன் மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் வரி முறைகேடு என்பது பொய் பரப்புரை என்று மறுத்ததோடு தங்களின் 65 திமுக கவுன்சிலர்களும் சொத்து பட்டியலை வெளியிட தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தனது சொத்து பட்டியலை வெளியிட தயாரா என்றும் சவால் விடுத்தார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்ததை அடுத்து முதலில் களமிறங்கிய அந்த அணி 47.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 258 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தது. இங்கிலாந்து அணி சார்பில் அதிகபட்சமாக லியாம் டாசன் 68 ரன்களை எடுத்தார். இந்திய அணி சார்பில் அக்சர் பட்டேல் 9.5 ஓவர்களில் 62 ரன்களை விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 259 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய இந்திய அணி 45.2 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 262 ரன்கள் குவித்து அபார வெற்றி பெற்றது. இந்திய அணி சார்பில் சுப்மன் கில் 80 ரன்களும், வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்களும், அக்சர் பட்டேல் 57 ரன்களும் குவித்து வெற்றிக்கு வித்திட்டனர். T20 போட்டிகளில் இங்கிலாந்திடம் முழுமையாக தொடரை பறிகொடுத்த இந்திய அணி ஒருநாள் போட்டியில் வெற்றியை ருசித்திருப்பது ரசிகர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக ஆட்சியில் முறைகேடாக நியமிக்கப்பட்ட 54 இளநிலை உதவியாளர்களை பணி நீக்கம் செய்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. 2021 SP வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது கோவை மாநகராட்சிக்கு 54 இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கு அவசரமாக ஆட்சேர்ப்பு நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்த நிலையில் ஈஸ்வரி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த தனி நீதிபதி அமர்வு வழக்கை தள்ளுபடி செய்திருந்தது. ஈஸ்வரியின் மேல்முறையீட்டு மனுவை கடந்த ஜூன் 18 அன்று விசாரித்த 2 நீதிபதிகள் அமர்வு புறவாசல் வழியே நியமனங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறி பணி நியமனங்களை ரத்து செய்யவும் உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதி விஸ்வநாதன் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை உறுதி செய்தனர். 54 பேர் நியமனத்தில் விதி மீறல்கள் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறிய நீதிபதிகள் அனைவரையும் உடனடியாக பணியிலிருந்து நீக்க வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளார். பணி நீக்கம் செய்யப்பட்ட 126 குடிநீர் வேதியியல் நிபுணர்களுக்கு மீண்டும் பணி வழங்க சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கமும் தமிழ்நாடு அரசு மருத்துவமனை மற்றும் சுகாதாரத்துறை பகுப்பாய்வாளர்கள் சங்கமும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளன. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ரவீந்திரநாத் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீரை ஆண்டுக்கு 3 முறை தர நிர்ணயம் செய்வது கட்டாயம் என்றார். அந்த பணிக்காக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மாவட்டத்திற்கு தலா 3 வீதம் 38 மாவட்டங்களில் நியமிக்கப்பட்ட 126 தற்காலிக சுகாதார பணியாளர்கள் நிதிநிலையை காரணம் காட்டி பணி நீக்கம் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார். 2025 மார்ச் மாதம் தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை அவர்களை பணி நியமனம் செய்தது. அதன் பிறகு அக்டோபர் மாதம் அவர்களை எந்த விதமான எழுத்துப்பூர்வ உத்தரவும் இல்லாமல் நியமித்தது எழுத்துப்பூர்வ உத்தரவு. ஆனால் பணி நீக்கம் செய்தது, அது பணிக்கு வர வேண்டாம்னு சொன்னது வாய்மொழி உத்தரவு. நீங்களாம் இனிமேல் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லி வாய்மொழியாக சொல்லிட்டாங்க. இது மோசமான அப்பட்டமான தொழிலாளி விரோத போக்காகும். கிராம ஊராட்சிகளில் குடிநீர் தர நிர்ணய பரிசோதனை மேற்கொள்ள மாவட்ட குடிநீர் தர நிர்ணய கண்காணிப்பு ஆய்வகங்கள் புதிதாக ஏற்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். சொத்து வரி வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள நிலையில் திமுக கவுன்சிலர்கள் குறித்து அவதூறாக பேசிய அமைச்சர் நிர்மல்குமாருக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்ற மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக வலியுறுத்தியது. மாமன்ற கூட்டத்தில் பேசிய திமுக மாமன்ற குழு தலைவர் ஜெயராமன் 1,70,00,000 ரூபாய் சொத்து வரி முறைகேட்டில் 80 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் மாநகராட்சி தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆனால் இந்த வழக்கில் திமுக கவுன்சிலர்களை சேர்க்க வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் போலீசாருக்கு நெருக்கடி கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயராமன் மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் வரி முறைகேடு என்பது பொய் பரப்புரை என்று மறுத்ததோடு தங்களின் 65 திமுக கவுன்சிலர்களும் சொத்து பட்டியலை வெளியிட தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தனது சொத்து பட்டியலை வெளியிட தயாரா என்றும் சவால் விடுத்தார்.
கரூர் அருகே சுக்காலியூரில் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு வாசிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அலுவலர்களிடம் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அங்கு அரசு சார்பில் 640 வீடுகள் கட்டப்பட்டு ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன. தற்போது 80 குடும்பங்கள் மட்டுமே குடியேறி வசித்து வரும் நிலையில் இதனை பராமரிப்பு செய்வதற்காக கூட்டுறவு சங்கம் அமைக்கப்பட்டு அது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. அப்போது தங்களுக்கு அறிமுகம் இல்லாத இங்கு குடியிருக்காத நபர்களை நிர்வாகிகளாக நியமனம் செய்யப்பட்டதற்கு குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒரு கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு அமராவதி ஆறு. அதுல பம்ப் போட்டு அதுல இருந்து எங்களுக்கு நல்ல தண்ணி கொண்டு வந்தா 36வது வார்டு முன்னால இருக்கு. அங்க குடியிருப்பாளிகள் இருக்காங்க. அந்த வார்டுல இருக்கிறவங்க பயனடைஞ்சுக்கும் போது எங்களுக்கு அடுத்தது வார்டு உருவாக போகுது. எங்களுக்கு இந்த தண்ணி வந்துரும். ஒரு 500 மீட்டர்ல போய் நாங்க தண்ணி பிடிச்சுக்குவோம். எங்களுக்கு தண்ணி மேல வருது, டேங்க் வைக்கிறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு குடிநீர் வேணும். மேலும் இங்கு குடிநீர், தெருவிளக்கு, சாக்கடை, பேருந்து இயக்கம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாததாலும் பல வீடுகளுக்கு மின்சாரம் இல்லாததால் பலரும் குடியேறாத நிலை இருப்பதாகவும் குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டினர். வேடச்சந்தூர் அருகே நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருக்கும்போது நிலத்தை அளக்க முயன்றதை தட்டி கேட்ட தரப்பினரை பயங்கர ஆயுதங்களால் தாக்கியதில் ஒருவருக்கு மண்டை உடைப்பு ஏற்பட்டது. சின்னபொம்மன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த துரைசாமி என்பவரின் குடும்பத்திற்கு பூர்வீக நிலம் 9 ஏக்கர் உள்ளது. துரைசாமியின் சகோதரர்கள் குமாரசாமி மற்றும் கண்ணியநாயக்கர் ஆகிய இருவருக்கும் அவர்களின் பங்கு 1997ஆம் ஆண்டே ஒதுக்கப்பட்ட நிலையில் இவர்களிடம் நிலம் வாங்கிய கருப்பசாமி என்பவர் துரைசாமிக்கு சொந்தமான நிலத்தையும் அபகரிக்க முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் கருப்பசாமி தரப்பினர் நிலத்தை அளக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கு துரைசாமி தரப்பு எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த கருப்பசாமி தரப்பினர் கட்டை, கடப்பாறை, கற்களை கொண்டு துரைசாமி தரப்பினரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் துரைசாமியின் மகள் வசந்தாவிற்கு தலையில் படுகாயம் ஏற்பட்டதால் வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நடந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அந்த குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கேட்டார். அப்ப என்ன பேசினார் இந்த விஜய்? சாரி வேண்டாம் சார், எங்களுக்கு நீதி வேண்டும் தான் என்று சொன்ன விஜய் இன்றைக்கு ரீல்ஸ் வேண்டாம், எங்களுக்கு நீதி வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் SIT வைத்து அந்த அஜித்குமார் வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் திரு விஜய். இன்னைக்கு இந்த சம்பவத்திற்கு என்ன பொறுப்பேற்க போறார் முதலமைச்சர்? 200 கிராம் குட்கா வைத்திருந்ததாக ஒரு இளைஞரை தாவேக அரசு கொலை செய்துள்ளதாகவும் அதே சமயம் 400 கிலோ குட்கா ஊழல் வழக்கில் சிக்கியுள்ள விஜயபாஸ்கரை தனது பக்கத்தில் முதலமைச்சர் வைத்துள்ளதாகவும் பரந்தாமன் விமர்சித்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைய உள்ள மாமல்லன் நீர்த்தேக்கத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள மீனவர்கள் நீர்த்தேக்கத்தை இடமாற்றம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மாமல்லபுரம் அருகே 1.65 TMC மழைநீரை தேக்கும் வகையில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் 342 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீர்த்தேக்கம் அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கான கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற மீனவர்கள் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும், மீன்வளம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிக்கும் என கூறினர். 500க்கும் மேற்பட்ட ஏரிகள் நிறைந்த மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம். ஒரு உப்பங்கழி இல்லாத ஒரு இடத்த இந்த ரொம்ப குறைஞ்ச செலவில் இதை விட அதிகமான நீரை உற்பத்தி பண்ணி நிச்சயமாக எல்லா மக்களுக்கும் கொடுக்க முடியும். இது ஒரு தவறான ஒரு திட்டத்தை தூக்கி பிடிக்கிறத விட்டுட்டு தயவுசெய்து தமிழக முதல்வர் இந்த திட்டத்தை கைவிடணும் என்றதை இன்னைக்கு ஒட்டுமொத்த மீனவர்கள் சார்பாக இந்த கருத்து கேட்பு கூட்டத்து மூலம் நாங்கள் வச்சிருக்கோம். மேலும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் நீர்த்தேக்கத்தை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே மர்ம நபர் மயானத்தில் குழி தோண்டி மண் எடுத்துக் கொண்டதால் சடலத்தை புதைக்க வழியில்லாமல் கிராம மக்கள் அவதி அடைந்தனர். சீராம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சமூகத்தினருக்கு சடலங்களை புதைப்பதற்காக காவிரி ஆற்றின் கரையோரம் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சடலத்தை புதைக்க வந்தபோது மயானத்தில் பெரும்பகுதி குழி தோண்டப்பட்டு மண் எடுக்கப்பட்டிருந்தது. இதனால் அங்கு நீர் தேங்கி சடலம் புதைக்க வழியில்லாமல் போனது. தனிப்பட்ட நபரால் மண் அள்ளப்பட்டிருக்கு. அது யாருங்கிற தகவல் நமக்கு தெரியல. நாம இப்ப இவர் அடக்கம் பண்றதுக்கு நமக்கு போதுமான இடம் இல்லை. அதுக்காக நம்ம விஓ சைடு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க நேரில் பார்த்துருக்காங்க. அது போக நம்ம காவல்துறையிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது நாங்கள் எதுக்காக இந்த கோரிக்கை கொடுக்குறோம்னா எங்களுக்கு நிரந்தர மயானம் வேணும். இதனால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதன் பின் சடலத்தை கிராம மக்கள் எரியூட்டினர்.
வரதட்சணை வழக்கில் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அபராதத்தை ரத்து செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுத்துவிட்டது. ஆலங்குளத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கும் பெங்களூரு இளைஞருக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. மாப்பிள்ளை வீட்டார் 10 லட்சம் ரூபாய் வரதட்சணை பெற்ற நிலையில் கூடுதல் வரதட்சணை கேட்டதால் திருமணம் நின்று போனது. பணத்தை மீட்டு தர கோரி பெண்ணின் தந்தை ஆலங்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் காவல் நிலையத்திலேயே கட்ட பஞ்சாயத்து நடத்தி மாப்பிள்ளை வீட்டாரிடமிருந்து 5 லட்சம் ரூபாயை மட்டும் பெற்றுத்தந்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி பெண்ணின் தந்தை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் கடமை தவறியதற்காக ஆலங்குளம் அனைத்து பெண்கள் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் ஆகிய இருவரும் தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அபராதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதி அபராத தொகையை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஆணிவார ஆஸ்தானத்தையொட்டி ஆழ்வார் திருமஞ்சனம் வழக்கம் போல நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஆணிவார ஆஸ்தானம் உகாதி வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னதாக வரும் செவ்வாய்க்கிழமையில் ஆழ்வார் திருமஞ்சனம் எனப்படும் கோயிலை சுத்தம் செய்யும் பணி நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் வரும் 17ஆம் தேதி சம்பிரதாய முறைப்படி வருடாந்திர கணக்கு முடித்து புதிய கணக்கு தொடங்கப்படும் ஆணிவார ஆஸ்தானம் நடைபெறவுள்ளது. இதையொட்டி இன்று காலை மூலவர் கருவறை, தங்க கொடிமரம், பலிபீடம், தரைதளம், மேற்கூரை, பூஜை பொருட்கள், தூண்கள் போன்றவற்றை தூய நீரால் கழுவி சுத்தம் செய்தனர். தூய்மை பணி முடிந்ததும் மூலவர் மீது போர்த்தப்பட்ட வஸ்திரம் அகற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் 5 மணி நேரத்துக்கு பிறகு பெருமாளை தரிசிக்க கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த ஆணையூர் அருகே கோயில் திருவிழா தொடர்பாக இருதரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் இளைஞர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குளக்கரை முனியப்பன் கோயில் திருவிழா நடத்துவது தொடர்பாக இருதரப்பினர் இடையே பிரச்சினை இருந்து வந்தது. இது தொடர்பாக மீண்டும் ஏற்பட்ட பிரச்சினையில் கௌதம் என்ற இளைஞரை எதிர்த்தரப்பினர் கத்தியால் குத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கல்லால் தாக்கப்பட்டதாக கூறி இசைமணி மற்றும் முத்துக்குமார் ஆகியோர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்ந்தார்கள். இதையடுத்து மேலும் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்க போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே இயங்கி வரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நவீன அரிசி ஆலையில் அரவை அளவு குறைந்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. செய்யாறு காஞ்சிபுரம் சாலையில் உள்ள இந்த ஆலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து பெறப்படும் நெல்லை நவீன முறையில் அரிசியாக்கி வருகின்றனர். நாள் ஒன்றிற்கு 100 டன் அரிசி வரை எடுக்கப்பட்ட ஆலையில் தற்பொழுது 40 டன் மட்டுமே அரவை நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதையறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியன் திடீரென ஆலைக்கு சென்று ஆய்வு நடத்தினார். இதனைத் தொடர்ந்து மண்டல மேலாளர் நிர்மலா பிரியதர்ஷினியிடம் வரும் காலங்களில் அரிசி அரவையை அதிகப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள காவிரி கரையில் சுமார் 3600 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களின் எலும்புக்கூடுகள் மற்றும் இரும்பு உலோகங்கள் கிடைத்துள்ளன. தமிழ்நாடு தொல்லியல் துறை இயக்குநர் எஸ். பரந்தாமன் தலைமையில் கடந்த 3 மாதங்களாக காவிரி கரையில் உள்ள தெலுங்கனூர் மற்றும் மாங்காட்டில் அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அங்கு தோண்டப்பட்ட குழிகளில் மனிதர்களின் எலும்புக்கூடு, இரும்பிலான கத்திகள், ஈட்டிகள், கோடாரி உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் கிடைத்துள்ளன. இது நாங்களே பிடிக்கல. பிடிச்சது ரேட்டு தான், அவங்க கேட்டு சீட்டு போட்டு போடணும். மேட்டூர் காவிரி கரையோரம் கண்டெடுக்கப்பட்ட இரும்பு உலோகங்கள் துருக்கியில் கண்டெடுக்கப்பட்ட 2500 ஆண்டுகள் பழமையான வாளை விட தொன்மையானது எனவும் சொல்லப்படுகிறது.
தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் காவல்துறையினர் ஒத்துழைப்புடன் லாரிகளில் டீசல் திருட்டு நடைபெறுவதாக லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் தனராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி அருகே லாரிகளில் தொடர்ந்து டீசல் திருட்டு நடைபெறுவதை பவானி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கையும் களவுமாக வீடியோ ஆதாரத்துடன் பிடித்த நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தனராஜ், திருட்டு செயல்கள் குறித்து புகார் கொடுத்தால் காவல்துறையினர் கண்டுகொள்வதில்லை என குற்றம் சாட்டினார். 100 ரூபா டீசலை 30 ரூபா 40 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஆனால் இது ஹசார்டான பொருள்னு தெரிஞ்சும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அது தெரிஞ்சும் இந்த காவல்துறை அனுமதிச்சுட்டு இருந்திருக்குது. இது வரைக்கும் இது வந்து நான் குறிப்பாக சொல்கிறது, நேற்று அவங்க அந்த எஃப்ஐஆர் போடுறது ரொம்ப தயங்குறாங்க. ஏன் இப்போ நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்களான்னு வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதில் போய் என்ன காம்ப்ரமைஸ்னு, பவானியிலிருந்து போய் பின்னாடியே போய் அதை தடுக்கணும். அவங்க வண்டிகளுக்கு மட்டும் இல்லை, தமிழகத்தில் இல்லை, பல்வேறு பகுதிகள் இது நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசிய அவர், தேசிய நெடுஞ்சாலைகளில் சாலையோரம் புதிதாக அமைக்கப்படும் கொட்டகைகள் குறித்தும் காவல்துறையினர் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கரூரில் உள்ள கோயில் நிலங்களை பத்திரப்பதிவு செய்வதற்கான தடை நீக்கப்பட்டதை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கில் கோயில் நிலங்கள் யார் வசம் உள்ளது என நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். கரூரில் வெண்ணைமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் உள்பட பல கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள் 15 கிராமங்களில் உள்ளன. இந்த நிலங்களை பத்திரப்பதிவு செய்வதற்கான தடை நீக்கம் செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து சேலத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் CV கார்த்திகேயன் சக்திவேல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தற்போது பத்திரப்பதிவிற்கான தடை நீக்கம் செய்யப்பட்ட இடங்கள் யார் வசம் உள்ளது என்றும், கோயில் வசம் உள்ளதா அல்லது தனிநபர் வசம் உள்ளதா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பத்திரப்பதிவு தடை நீக்கம் செய்வதற்கு முன் கோயில் நிர்வாக தரப்பிடம் ஆலோசிக்க என்றும், கோயிலுக்கு என கொஞ்சம் நிலமாவது மிச்சம் இருக்கிறதா என்றும் நீதிபதிகள் வினவினர். எதன் அடிப்படையில் நிலங்களுக்கான தடை நீக்கம் செய்யப்பட்டது என்பது குறித்து விரிவான அறிக்கையை வரும் 29ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சற்று உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,200 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை கிராமுக்கு 30 ரூபாயும் சவரனுக்கு 240 ரூபாயும் உயர்ந்துள்ளது. சென்னையில் சவரன் ஒன்று 1,05,440 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 13,180 ரூபாய். வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 240 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வேலூர் விருப்பாட்சிபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே தொடர் மின்வெட்டை கண்டித்து பாகாயம், ஓட்டேரி ஆகிய பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் வேலூர் ஆரணி சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொரப்பாடி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி நிறைவடைந்ததும் மாலை முதல் இரவு 10 மணி வரை சுமார் 15க்கும் மேற்பட்ட முறை மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிருப்தி அடைந்த அந்த பகுதி பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது அங்கு வந்த போலீசார் மற்றும் மின் வாரிய அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். ஒரு 300 ஆம்ப்ஸ்க்கு மேல போகும்போது அந்த ட்ரிப்பிங் சிஸ்டம் ட்ரிப் ஆகுது. கொடுத்து அந்த ஃபீடரில் உள்ள லோட பக்கத்தில் ஃபீடரில் பக்கத்து ஸ்டேஷன் சாத்துமலை இல்லைன்னா வேறு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றோம். இப்போ கரண்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தடையில்லாமல் மின்சாரம் வழங்கப்படும் என மின் வாரிய அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றார்கள். வேலூர் ஆரணி சாலையில் நடந்த மறியலால் அந்த பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.